வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு மாஸ் பர்த்டே ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பேக்ரவுண்ட் ஃப்ரேம் இமேஜ் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிப்பு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோவை வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோ எடிட் பண்ணுற ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் இமேஜ் இருக்கும். ஸோ அதில் தான் நம்ம வந்துட்டு இந்த இமேஜை வந்து செட் பண்ண போகிறோம். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிளண்ட் ஆப்ஷன் வரும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ உங்களோட ஃபோட்டோஸை எந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி கரெக்டாக அந்த இதுக்குள்ளே ஃபேஸ் வந்து தெரியுதான்றதை பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ஃபோட்டோ வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கீழே மாஸ்க்ன்ற ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பிளாக் இமேஜ் முடிகிற அளவு மட்டும் இருக்கட்டும். ஸோ அது அளவு மட்டும் இந்த மாதிரி ஸ்லைடு பண்ணி விட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கான்ட்ராஸ்ட்டு, ஸ்டேச்சுரேஷன், பிரைட்னஸ்ஸு இதெல்லாம் வேணும். இல்லை ஸ்டேச்சுரேஷன் நான் பிளாக் அண்ட் ஒயிட்டாக செட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக கூட செட் பண்ணிக்கலாம். அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னா கலர்ஃபுல்லாக செட் பண்ணிக்கோங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டானா பிளாக் அண்ட் ஒயிட்டு. ஸோ எது வேணுமோ அதை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஷேடோ பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஷேடோ பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு அதை லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் சேம் இதே மாதிரி கொஞ்சம் கீழே செட் பண்ணிவிட்டு இப்போ கீழே மறுபடியும் அந்த பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவாக இருக்கணும். ஸோ அது ஃபுல் சைஸ் ஃபோட்டோவாக இருக்கணும். உங்களுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல் சைஸ் ஃபோட்டோவாக செலக்ட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு அதை இந்த ஷேடோ மேலே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கரெக்டாக அந்த மாதிரி ஷேடோ மேலே செட் பண்ணிக்கோங்க. வேணும் அப்படின்னா அந்த இமேஜோட சைஸை நீங்கள் தேவையான அளவுக்கு கூட இன்னும் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி செட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்க்க உங்களுக்கு லுக்காகவே இருக்கும் உங்களோட ஃபோட்டோ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஃபோட்டோ எல்லாம் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பர்த்டேவுக்கு மேக் பண்ணுறதா இருந்தால் பர்த்டேன்னு வந்து போட்டுக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு பர்த்டேன்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஸோ ஹாப்பி பர்த்டேன்றதை டைப் பண்ணிவிட்டு பக்கம் கலர் ஆப்ஷன் இருக்கும். அதில் பிளாக் கலரை கொடுத்துக்கோங்க. பக்கம் டபுள்யூ ஆப்ஷன் இருக்கும். அதில் டீஃபால்ட்டாக இருக்க ஏதோ ஒரு போல்டான ஃபாண்டே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பக்கம் ஷேடோலாம் இருக்கும். ஸோ அந்த ஷேடோலாம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அதை இந்த மாதிரி எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கோ உங்களோட ஃபோட்டோக்கு சைடில் ஸோ அந்த இடத்துல இதை வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட சைஸை கம்மி பண்ணி இந்த மாதிரி சைடில் வந்து செட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து சைடாக கொஞ்சம் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஹாப்பி பர்த்டேன்னு டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். யாருக்கு பர்த்டே மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அது பக்க கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரெட் கலர் கொடுத்துக்கோங்க. டபுள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு வேறு ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பக்கம் ஸ்டோர் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாண்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த உங்களோட நேமோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறேனோ சேம் அதோட சைஸை வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்துட்டு கம்மி பண்ணுறதா இருந்தாலும் கம்மி பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணுறதா இருந்தாலும் ஜூம் பண்ணிக்கலாம். அது யுவர் சாய்ஸ் தான். கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஏதாவது 3 எமோஜஸ் வந்து ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். 2 or 3 எமோஜஸ் உங்களுக்கு என்ன எமோஜஸ் பிடிச்சிருக்கோ அந்த எமோஜஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எமோஜி செலக்ட் பண்ணிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கிறேன். அந்த எமோஜியோட சைஸையுமே தேவையான அளவுக்கு லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பக்கம் ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு நேமை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் இந்த மாதிரி வந்து எமோஜி வந்து 2 எமோஜிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஃபோட்டோவை சிம்பிளாக மேக் பண்ணியாச்சு. ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் தொடர்ந்து வீடியோஸ் வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.